ஆன்மீக அன்பர்களுக்கு அரியனின் அன்பு வணக்கம். நாம இந்த பதிவுல சித்திரை பௌர்ணமியின் சிறப்புகளை பற்றி தான் பார்க்க இருக்கோம். சித்திரை பௌர்ணமின்னு சொன்னதுமே நம்ம எல்லோருக்கும் நினைவுக்கு வர்றது மதுரை சித்திரை திருவிழால அழகர் ஆத்துல இறங்கக்கூடிய அந்த அழகான நிகழ்வு தான் இல்லையா? அது மட்டும் இல்ல, இன்னும் பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுல முக்கியமான வழிபாடாக இருக்கக்கூடிய 3 வழிபாடுகளை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல முதல் வழிபாடா சித்திரகுப்தர் வழிபாடு. யார் இந்த சித்திரகுப்தர்? நாம அன்றாடம் செய்யக்கூடிய பாவ புண்ணிய செயல்களை பதிவேட்டுல பதிவு செய்யக்கூடியவர் தான் இந்த சித்திரகுப்தர். இந்த சித்திரகுப்தரை இந்த சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு வழிபடும் பொழுது அவரு நம்மளுடைய பாவ கணக்குகளை எல்லாம் புண்ணிய கணக்கா மாத்துவாரு அப்படின்ட்டு பலரும் தவறா புரிஞ்சிருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. நாம சமைச்ச சாதத்தை எப்படி திரும்பவும் அரிசியா மாத்த முடியாதோ அதே மாதிரி நாம செய்த பாவத்தை ஒருபோதும் புண்ணியமா மாத்த முடியாது. நாம செய்ததற்கான கர்ம வினை பயன்களை நாம நிச்சயம் அனுபவிச்சே ஆகணும். அப்படின்னா எதற்காக இந்த சித்திரகுப்தர் வழிபாடு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த சித்திரகுப்தரை வழிபாடு பண்ணும் பொழுது நம்ம மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் தீய குணங்களை போக்கி நேர்மறை எண்ணங்களாகவும் நற்குணங்களாகவும் மாற்றி கொடுக்கிறவர் தான் இந்த சித்திரகுப்தர். இதனால நாம செய்யக்கூடிய பாவ செயல்கள் குறைந்து புண்ணிய செயல்கள் அதிகரிக்கும். அதனால நம்மளுடைய பாவ கணக்கு குறைந்து புண்ணிய கணக்கு அதிகரிக்கும். அதற்காகத்தான் இந்த சித்திரை பௌர்ணமி நாள் அன்னைக்கு சித்திரகுப்தரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நம்ம முன்னோருடைய கோரிக்கையாகவும் வழிபாட்டு முறையாகவும் இருந்திருக்கு. இரண்டாவதா நாம பார்க்கக்கூடிய வழிபாடு பௌர்ணமி கிரிவலம். பொதுவாகவே இந்த கிரிவலம் செய்யறதுனால இது நம்ம உடலுக்கு பல்வேறு வகையில பல நன்மைகளையும் பல நோய்களுக்கு மருந்தாகவும் இருக்கு. கிரி அப்படின்னா மலை, வலம் அப்படின்னா சுற்றுவது. மலையை சுற்றுவதை தான் நாம கிரிவலம் அப்படின்னு சொல்றோம். சாதாரண நாட்கள்ல கிரிவலம் வர்றதை விட இது போன்ற பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் வரும் பொழுது, குறிப்பா இந்த சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வரும் பொழுது நம்மளுடைய மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆதிக்கம் பெற்று இருப்பதனால நம்மளுடைய எண்ண அலை ஓட்டங்கள் அமைதி பெற்று தீய எண்ணங்கள் விலகி மன குழப்பங்கள் விலகி மன அமைதி பெறும் என்பதும் மனம் மிகவும் புத்துணர்வு பெறும் என்பதும் மக்களால உணரப்பட்ட ஒரு உண்மை. இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு மலை கோவில்களை கிரிவலமா வர்றது மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். குறிப்பா திருவண்ணாமலை, பழனி போன்ற கோயில்களை இந்த பௌர்ணமி தினத்தன்று முழு மன ஒருநிலைப்பாட்டோடு இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டு நம்மளுடைய வேண்டுதலை மனதில் வைத்து கொண்டு கிரிவலம் சென்றோமே ஆனால் நிச்சயமாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்பது அனுபவ ரீதியான உண்மை. இந்த சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போக முடியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா நீங்க கிரிவலம் போகலாம். அப்படி முடியாத பட்சத்துல உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு மாலை நேரங்கள்ல சென்று நெய் அல்லது நல்லெண்ணெயில விளக்கேற்றி அந்த ஆலயத்தை குறைஞ்சபட்சம் ஒரு 11 முறையாவது சுற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பது முன்னோர்களுடைய வாக்காக அமைய பெற்றிருக்கு. என்றைக்குமே இறை வழிபாட்டின் பொழுது நம்மளுக்கு உடலுக்கு ஏற்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை தான் நாம செய்யணும். நம்மளால முடியும், கிரிவலம் மலை ஏறி கிரிவலம் சுற்ற முடியும் அப்படின்னா தாராளமா கிரிவலம் சுற்றலாம். அதை விட்டுட்டு நம்மளுக்கு ஏற்கனவே மூட்டு வலி இருந்திருக்கும், முதுகு வலி இருந்திருக்கும், அதெல்லாம் பொருட்படுத்தாம சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேண்டா வெறுப்புல ஏதோ ஒரு தன்னம்பிக்கையில கிரிவலம் சுற்றி வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முட்டிய வலிக்குது, முதுக வலிக்குது, உடம்பு வலிக்குது அப்படின்ட்டு அந்த தெய்வத்தையே திரும்ப நாம திட்டுறது எந்த விதத்திலும் சரியா அமையாது. எனவே இறை வழிபாட்டின் பொழுது நம்ம உடலுக்கு எது ஏற்றதா இருக்கோ அந்த வழிபாட்டு முறைகளை செய்து இறைவனுடைய அருளை பெறத்துக்கு நாம முயற்சிக்கணும். என்னைக்குமே இறை வழிபாட்டுல ஒரு சில இடங்கள்ல அல்லது வைப்பது தான் நம்மளுடைய உடலுக்கு நல்லது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மூன்றாவதாக நாம பார்க்கக்கூடிய வழிபாடு சத்தியநாராயணர் பூஜை. மற்ற பூஜைக்கும் இந்த சத்தியநாராயணருடைய பூஜைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, மற்ற பூஜை முறைகளை எல்லாத்தையுமே நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக சொன்னது. ஆனா
இந்த சத்தியநாராயணர் பூஜை மட்டும் அந்த நாராயணர் பெருமாளே நேரடியாக நமக்காக உபதேசம் செய்த ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த சத்தியநாராயணர் வழிபாட்டு முறை. இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஒரு சில விதிமுறைகளை மட்டும் நாம கட்டாயம் கடைபிடிச்சு ஆகணும். அதன்படி கடைபிடித்து இந்த வழிபாட்டை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். எடுத்துக்காட்டா நாம இந்த பூஜை செய்யணும் அப்படின்னா அன்றைக்கு நாள் முழுக்க உபவாசமா இருக்கணும். அன்றைக்கு சாயந்தரமா நம்ம வீட்டு பூஜை அறை அப்படி இல்லைன்னா வீட்டோட ஹாலு அங்க ஒரு மணப்பலகைய சுத்தம் செய்து அதன் மேல கோலம் போட்டு சத்தியநாராயணன் போட்டோவை மட்டும்தான் அந்த மணப்பலகையில வைக்கணும். வேற எந்த தெய்வத்தினுடைய போட்டோவும் வைத்து இந்த பூஜையை செய்யக்கூடாது. அதற்கப்புறம் அந்த போட்டோவுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்து அதுக்கப்புறமா நீங்க அந்த போட்டோவுக்கு எந்தவித மலர்களால அலங்காரம் செய்தாலும் துளசி மாலை கண்டிப்பா போடணும். அதாவது துளசி இலைகளால செய்யப்பட்ட மாலையை கண்டிப்பா நீங்க அணிவிக்கணும். அதுக்கப்புறம் 3 பூரண கும்ப கலசத்தை தயார் பண்ணி வைக்கணும். அந்த கலசத்தில் வைக்கக்கூடிய தேங்காய் வெறும் தேங்காயா இல்லாம முழுமையா மஞ்சள் தடவிய தேங்காவா வைக்கணும். அதற்கப்புறம் நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இனிப்பு பண்டங்கள், அதாவது கேசரி, சர்க்கரை பொங்கல் இது மாதிரியான இனிப்பு பதார்த்தங்களை செய்து இறைவனுக்கு நைவேத்தியமா படைத்து இறைவனுடைய அதாவது நாராயண பெருமாளுக்கு உரிய ஸ்லோகங்கள் மந்திரங்களை பாராயணம் செய்து அந்த பிரசாதத்தை அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற எல்லாருக்கும் அதை கொடுத்து இறைவனை மனமுருகி பிரார்த்தனை செய்தோம் அப்படின்னா நாம என்ன வேண்டுதலுக்காக அந்த பூஜை செய்தோமோ அந்த வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேறும்.